வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம போன வாரம் ஒரு விஷயத்த முயற்சி செய்யுங்கன்னு சொன்னேன். ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே வரோம். எண்ணம் இல்லாம பாருங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். அனிமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். பிற பொருட்களை கவனிக்கும் போது அதை பற்றி எந்த அபிப்பிராயம் இல்லாம, எந்த சிந்தனையும் இல்லாம பாருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். அதனுடைய தொடர்ச்சியாக சிறிது சிறிதாக போன வாரம் என்ன சொன்னோம்னா, உள்ளார்ந்து பார்க்க சொன்னோம். அதுக்கு முதல் கட்டமா நமக்கு நெருங்கிய உறவுல இருக்கிறவங்க கண்களை கவனிங்க, உள்ளார்ந்து பார்த்தல், மையம் நோக்கி நகருதல், இப்படியெல்லாம் டெக்னிக்கல் வார்த்தைகள் இருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? இதை கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும். மையம் நோக்கி நகர்றது, உள்ளார்ந்து பார்க்கறது, அந்த அடி ஆழத்தை கவனிக்கிறது, இப்படிங்கிறதெல்லாம் நாம ஏற்கனவே பேசியிருக்கோம். அலைகள் பற்றியும் கடல் பற்றி. கடலில் எப்படி அலைகள் தோன்றுகிறதோ அதுபோலதான் நாம் காணும் அத்தனை தோற்றங்களும் நிகழ்வுகளும், இன்க்ளூடிங் அவர் செல்ஃப், அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருவோம். எனக்கு ஒரு சின்ன அனுபவம் ஞாபகத்துக்கு வருது. ஐ திங்க் என்னோட கணக்கு சரியா இருந்தா 92, 93ன்னு நினைக்கிறேன். அப்போ சொந்தமா நானு தொழில் ஆரம்பிச்ச காலம். வருமானம் வர்றதுனால புது வண்டியெல்லாம் வாங்கிட்டு திருமணத்துக்கு முன்பு என்ன பண்ணோம், இங்கேயும் இங்கேயும் ஓட்டுறது வர்றது, இதெல்லாம் எல்லாம் பண்ற மாதிரி நாங்களும் பண்ணிட்டு இருந்தோம். அதனுடைய உச்சகட்டம் என்னாச்சுன்னா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் எனக்கு நிகழ்ந்தது. அதுக்கு பெரிய சர்ஜரி எல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஏற்படுத்தின வாகனத்துக்காரர் மேல, அந்த வாகனத்தின் மீதும் கேஸ் ஃபைல் பண்ணும். இன்சூரன்ஸ். அப்போ அந்த சூழல்ல என்ன நடந்தது? அப்பதான் நாம படிச்சு வேலைக்கு போற காலம், அல்லது தொழில் செஞ்சுட்டு இருக்க காலம். பெரிய முன் அனுபவம் எல்லாம் இல்லை. ஒரு நெருக்கடியான கட்டம் வந்து என்னன்னா, எங்களுடைய வக்கீல் ட்ரையலுக்கு நீங்க ஒரு நாள் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் கோர்ட்டை பார்த்ததில்லை. பார்த்துருக்கேன் எங்க, சினிமா படங்கள். இப்ப நிறைய விஷயங்களை நாம கற்பனையா பார்க்கிறோம் இல்லையா? அது போல நாங்களும் படத்துல யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி கருப்பு கோட்டெல்லாம் பத்தி போட்டுட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அங்கே இங்கே நடந்தது. அது அந்த கோர்ட்டு கூண்டுல நிக்க வச்சுட்டு அவரை பல கேள்விகள் எல்லாம் கேட்கிற மாதிரி எல்லாம் காட்சிகள் வரும். அதெல்லாம் என் மனசுக்குள்ள ஓடுது. என்னடா பண்ண போறோம் நாமோ? அவர் இப்படி கேள்வி கேட்டா நான் அப்படி பதில் சொல்லணும். ஏன்னா மாத்தி சொல்லிடக்கூடாது, எதையாவது ஒண்ணு தப்பா வளரிடக்கூடாது. கேஸ் ஃபெயிலியர் ஆயிடும், இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க மாட்டான், இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே. இந்த படங்கள்ல பார்த்த காட்சிகள் எல்லாம் வேற நினைவுக்கு வருது. இந்த குற்றவாளி கூண்டல் இருக்கும் அப்படின்லாம் பேசுவாங்க தெரியுங்களா?
அதெல்லாம் வேற மனசுக்குள்ள ஓடுது. அந்த குறிப்பிட்ட நாள் வருது, அதுக்கு முந்தின நாளெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. எதையோ போட்டு மனசு வேலை செய்யுது, என் கூட ஓடிட்டு இருக்கு. அவங்க இப்படி கேட்டா என்ன பண்றது? இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா, ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோம்னா இப்படின்னு பலவிதமான சிந்தனை. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், அனுபவமின்மை காரணமா அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். ஏன்னா இப்படி கேள்வி கேட்டா அதுக்கு இப்படி பதில் சொல்லணும். ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா அத கையாளணும். மாத்தி வக்கீல் கேட்டான்னா என்ன பண்றது நமக்கு? இப்படியெல்லாம் கணக்கு போட்டு ஒரு பெரிய உட்கார்ந்து ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி அது ஒரு பெரிய வேதனையான விஷயம். எல்லாரும் வாழ்க்கையில நடந்திருக்கும். எனக்கு கோர்ட்டு, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி சூழ்நிலை. அதுக்கு முன்னாடி இந்த மனம் பண்ண பிளே. இந்த முக்கியமான விஷயம் இந்த மனம் பண்ற வேலை தான். எதுக்கு சொல்ல வரேன் அப்படிங்கிறத கடைசியா சொல்றேன். இப்படி நிறைய கணக்கெல்லாம் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில போறோம். அப்போ அங்க லாயர்ஸ்ல பாக்குறாங்க. சீனியர் வந்தாரு. என்னப்பா சார், இன்னைக்கு ஒரு கேஸ். அப்படியா தம்பி, என்ன கரெக்டா சொல்லிடுவியா? கரெக்டா சொல்லிடுவா சார். ம். தம்பி அவருக்கு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போ, சொல்லி கூட்டு போ அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. இன்னும் உள்ள போட்டு நமக்கு குடையுது. எது? என்னுடைய அனுபவம், என் மனசு. நான் அது வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்த விஷயம், கேட்ட விஷயங்கள், பார்த்த காட்சிகள், படங்கள்ல இதெல்லாம் ஓடுதுச்சு. அதான் முன்னாடி நிக்குது. அப்புறம் அவர் ஏதோ லிஸ்ட்டை வச்சு ஏதோ ஏதோ சொல்றாரு. நானும் அது அப்படிங்களா சரிங்கிறேன். பாதி புரியுது, பாதி புரியல. போன வாரம் சொன்ன மாதிரி 2 ஸ்டேஷன் கிராஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி கரகரகரன்னு உள்ள ஓடிட்டு. கடைசியா கோர்ட்ல என்னுடைய பேரை சொல்லி அழைக்கிறாங்க. நான் போய் அந்த கூண்டுல ஏறி நின்றேன். ரொம்ப நேரம் வக்கீலும் ஜட்ஜு என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. நான் நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தன் வந்து அவரு அந்த இன்சூரன்ஸ் லாயர். அவர் ஏதோ சொல்லிட்டு கடைசியில் என்ன சொன்னார்னா, தம்பி உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் என் பேர் சொல்றேன். விலாசம் அதை சொல்றேன். எந்த இடத்துல நடந்தது? இங்க நடந்தேன். சரி அப்படின்ட்டு அவர் 1/2 மணி நேரம் அவங்களா ஏதோ பேசுறாங்க. நான் அப்படியே பேசி அமைதியா கழிச்சிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டு சரி தம்பி நீங்க இறங்குங்கன்ட்டாங்க. நான் பண்ண ப்ரிப்பரேஷனு, நான் அதை பத்தி பண்ண கற்பனைகள், கதைகள், அதை பற்றி ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸு எல்லாம் வேஸ்ட். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நாம நடக்காத ஒன்ற கற்பனையிலேயே வாழ்ந்து பழகிறதுனால பல விஷயங்களை நாம துன்பமயமாக்கிக்கிறோம். இங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. குழப்பமான மனம்தான் பெரிய துன்பம். நாம் எல்லாரும் துன்பத்துல சிக்கி ரொம்ப சிரமப்படுறதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை. நம்ம மனசுதான். அப்ப உள்ளார்ந்து பார்க்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த மனதை கடந்து நம்மால அந்த நிகழ்வுக்குள்ள எதிர்த்து நிற்கணும். சந்திக்க தைரியத்தோட உறுதியா நிக்கணும். அது இல்லாம நாம படிச்ச விஷயங்கள், பார்த்தது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறதுனால சரியான முடிவையோ, தெளிவான பதிலையோ நம்மால சொல்ல முடியாம போயிடும். அப்போ உள்ளார்ந்து செல்லுதல் அப்படின்னு சொன்னா, மேல நடக்கிற அலைகளை பற்றிய நினைவு.
சரியா அலைகள்னு சொன்னா அடிக்கடி ஞானரிசி சொல்லுவார், நேதி நேதின்னு சொல்லி. அதாவது இது இல்ல, இது இல்ல, இல்ல, இல்லன்னு போனோம்னா, கடைசியில ஒண்ணுமில்லாத தன்மை நமக்கு அறிவுக்கு புலப்படும். அதுபோல இன்னைக்கு காலையில கூட அன்பர் ஐயா ஒருத்தங்க அனுப்பிச்சாங்க. ரமணர்கிட்ட ஒருத்தர் போய் கேள்வி கேட்கிறாரு, உங்களுடைய மொத்த தத்துவத்தினுடைய சாரத்தை, அதனுடைய மையத்தை எனக்கு விளக்க முடியுமா, சுருக்கமா விளக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அதுக்கு ரமணர் சொன்னதாக அந்த விளக்கம் வருது, உங்க மையம்னு நாம சொல்றது அதை அடைகிறது தான் என்னுடைய மொத்த தத்துவத்தினுடைய சாரம் சொல்றாரு. மையத்தை போய் அடைவதுதான் அப்போ மையம்னா என்னன்னே தெரியாது, அதை எப்படி அடைகிறது, இப்படி பல கேள்விகளோட அவர்கிட்ட நகர்ந்து சென்றதாக அந்த விளக்கம் வருகிறது. அப்போ இது யார் நம்மளுக்கு கொண்டு போய் விட மாட்டாங்க, நாமளா அதற்குள்ள பயணிக்கணும். நான் என் புறமனதுல சுரேஷ்குமார்ங்கிற எண்ணத்தோட ஆழமா இருந்தேன்னா, அதை கடக்காத வரைக்கும் நான் உள்ளார்ந்து பயணிக்கவே முடியாது. நான் சுரேஷ்குமார், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இந்த தொழில் பண்றேன், நான் இவ்வளவு பேர் எனக்கு அறிமுகம் இருக்கு, நான் இப்படியெல்லாம் செய்வேன், இப்படின்னு பல போர்வைகளை, பல விஷயங்களை, பல அலைகளை, ஒவ்வொன்றும் ஒரு அலைதான். ஒவ்வொன்றா நாம விளக்காத வகையில அதையெல்லாம் ஒவ்வொன்றா விளக்கி அதுக்கப்புறம் தான் ஆழ்ந்து செல்ல முடியும், நுட்பமா உள்ள போகும். நாம எங்க வேணாலும் ஸ்ட்ரக் ஆயிடுவோம். ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது எங்க இருந்து இந்த நிகழ்வை சந்திச்சோங்கிறத பொறுத்து தான் அந்த நிகழ்ச்சியினுடைய தீவிரம். நான் என் பேரளவில் அதை சந்திச்சிருக்கலாம், உடல் அளவில் சந்திச்சிருக்கலாம், அல்லது என்னுடைய கல்வி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பாருங்க, நான் படிச்சது அதுல இருந்து சந்திச்சிருக்கலாம், அல்லது என்னுடைய ரிலேஷன்ஷிப், ஒரு கணவனா, ஒரு தந்தையா, ஒரு மகனா, ஒரு மாமாவா, ஒரு சித்தப்பாவா, இப்படி என்னோட கேரக்டர் எங்க இருக்கோ அங்கிருந்து அதை சந்திச்சுன்னா அதற்கு ஏற்ற மாதிரி விளைவுகள் மாறுபடும். இந்த துன்பம் தொடரும். அதையெல்லாம் கடந்து உள்ளார்ந்து செல்லும் போதுதான் நம்ம மையத்தை நாம சந்திக்க முடியும், அடைய முடியும். அப்போ எந்த ஒன்றுல உள்ளார்ந்து சென்று அதனுடைய மையத்தை, அதனுடைய முழுமைய நம்மால உணரக்கூடிய பக்குவமும் தெளிவும் நமக்கு வரும்போது அது வேறு விதமான அனுபவத்தை கொடுக்கும். அதைத்தான் பரவசம்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வார சிந்தனையில நம்ம மகிழ்ச்சி, பரவசம், கவலை, துன்பம் இப்படின்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது எங்க நடக்குது, எங்க நடக்கிற, எதுல நடக்கிற குழப்பம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ மீண்டும் போன வாரம் சொன்ன விஷயத்த உள்ளார்ந்து செல்லுதல் அப்படின்னு சொன்னா, அவங்களை பற்றிய ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் கடந்து ஒவ்வொன்னா எடுத்து 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 வச்சுட்டு அவர்களுக்குள்ள பயணிக்கக்கூடிய ஒரு முயற்சி, ஒரு பண்பு, ஒரு உள்ளார்ந்த பயணத்தை பற்றி தான் போன வார சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம். அதையே தான் இன்றும் வலியுறுத்துறோம். ஸோ இதுவரைக்கும் எண்ணமில்லாம பார்த்த நாம இப்போ உள்ளார்ந்து பயணிக்கவும் பழகிருக்கிறோம். அதற்கு அடிப்படையில எண்ணம் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு அபிப்பிராயம், ஒரு எண்ணத்தோட போனீங்கன்னா உள்ளார்ந்து பயணிப்பதுங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. இப்ப முதல்ல நாமும் எண்ணம் இல்லாம பார்த்து பழகி இருக்கிறோம். இப்போ அங்க எதெல்லாம் அலைகளா இருக்கோ, அதாவது அவருடைய கல்வி, அவருடைய உறவு, அவருடைய தோற்றம், அவரை பற்றிய அபிப்பிராயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஒவ்வொன்றா நீக்கி 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 அவருடைய உள்ளார்ந்த மையத்தை சென்றடையும். முதல்ல நாம நமக்கு செய்து பார்ப்போம்.
தியானத்துல உட்கார்ந்து சாதாரணமா தியானம் பண்ணும்போது ஆகினை துரியம் துரியாதீதம் நினைவு போயிடும். ஆனா இதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டு நாம நமக்குள்ள நம்மளுடைய மையத்தை நோக்கி ஒவ்வொன்றா எதெல்லாம் நாம நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி 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 நம்ம மையத்தை சென்றடைய முயற்சி செஞ்சீங்கன்னா மற்ற உயிர்களுடைய மையத்தையும் நம்மளால ஈஸியா உணர்ந்து கொள்ள முடியும். இதுவே இன்றைய பயிற்சியாகவும் சிந்தனையாகவும் எடுத்துக்கொண்டு நீங்க முயற்சி செய்து பாருங்க. அம்மா கூட சொன்னாங்க, ஒரு 2 நாள் கழிச்சு கூட ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஐயா இப்படி நான் கவனிச்சேன், அதுல இப்படி ஒரு மாற்றம் இருந்தது. நிச்சயம் எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும். முயற்சி செய்து பாருங்க. அடுத்தடுத்த நிலைகளில் உண்மையான மகிழ்ச்சியும் ஆனந்தத்தை பற்றியும் இன்னும் இந்த உள்ளார்ந்த பயணத்துல இன்னும் நமக்கு சில நுட்பமான விஷயங்களை அடுத்த வாரத்தில் சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நிறைவு